திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெல்கம் டு மை சேனல் சிவாயம். இந்த சிவாயம் சேனல்ல தேவாரத்தில் இருக்கும் ஒவ்வொரு திருமுறைகளிலிருந்தும் ஒவ்வொரு பதிகமாக நம்ம பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இந்த வீடியோல நம்ம பயிற்சி பண்ண போறது முதல் திருமுறையில் இருந்து திருஞான சம்பந்தர் பெருமான் அருளிய திருவெழுக்கூற்றிருக்கை என்று புகழ்பெற்ற ஓருருவாயினை என்கின்ற பதிகத்தை நம்ம பயிற்சி பண்ண போறோம். இந்த சிவாயம் சேனல்ல இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன்ல பல பதிகங்களை நம்ம பயிற்சி பண்ணலாம். இப்பொழுது இந்த பதிகத்தின் உடைய முன்னுரையும் பார்த்துட்டு அப்புறம் ஒவ்வொரு 4 வரிகளாக நம்ம அந்த பதிகத்தின் உடைய பொருளை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த பதிகத்தை பயிற்சி பண்ணலாம். முன்னுரை. இந்த பதிகத்தோட முன்னுரையை முதல்ல பார்க்கலாம். பொருளோடு ஒரு பதிகத்தை படிக்கிறது தான் இறை உணர்வுக்கு நமக்கு பாலமாக அமைகின்றது. திருஞான சம்பந்தர் 4வது தல யாத்திரையை முடித்துக்கொண்டு சீர்காழி திரும்பிய சம்பந்தர் பாடிய பதிகங்களில் ஒன்று திருவெழுக்கூற்றிருக்கை என்று அழைக்கப்படும் இந்த பதிகம் சீர்காழி தலத்தின் 12 பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. சொற்களாலான தேரினை உருவாக்கி இறைவனின் பலவிதமான பெருமைகளை குறிப்பிட்டு அழகு பார்க்கின்றார். திரு என்றால் தெய்வம், எழு என்றால் எழுந்தருளும், கூற்று என்றால் சொற்களால் ஆன, இருக்கை என்றால் அமரும் இடம், அதுதான் தேர். முதல் 5 வரிகளுக்குடைய பொருளை பார்க்கலாம். சர்வ வியாபியாக அனைத்து உயிர்களுடன் கலந்து நிற்கும் பெருமானே, நீ உயிர்கள் மீது கொண்டுள்ள கருணையால் 5 தொழில்களையும் புரியும் பொருட்டு ஒப்பற்ற உருவத்தையும் தாங்கி நிற்கின்றாய். உலகிலுள்ள உயிர்களை உய்விக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் பெண்ணாகிய சக்தியுடன் சேர்ந்து இருவேறு இயல்புகளுடன் 5 தொழில்களை செய்து உலகத்தையும் உலகத்தில் உள்ள உயிர்களையும் இறைவனாகிய நீ இயக்குகின்றாய். உன்னால் தான் வேறு பூதங்களின் கலப்பின்றி தோன்றியது என்ற ஒப்பற்ற பெருமையை உடைய ஆகாயமும் மற்ற 4 பூதங்களும் தோற்றுவிக்கப்படுகின்றன. அடுத்த 5 வரிகளுக்குடைய பொருள். சூரியன் மற்றும் சந்திரன் ஆகிய 2 சுடர்களுடன் இணைந்து அவற்றை இயக்கும் பெருமானே, நீ தேவர்கள் உள்ளிட்ட பல உயிர்களையும் படைக்கும் செயலையும் அந்த உயிர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் செயலையும் செய்யும் பொருட்டு 3 மூர்த்திகளாக இயங்குகின்றாய். மேலும் பிரம்மனையும் திருமாலையும் தோற்றுவித்து ஏகபாத திரிமூர்த்தியாகவும் விளங்குகின்றாய். நீ பெரிய நதியாகிய கங்கையையும் பாம்பினையும் என்றும் மாறாது ஒற்றை பிறையுடன் விளங்கும் சந்திரனையும் உனது சடையில் அணிந்துள்ளாய். அடுத்த 5 வரிகளுக்கான பொருள். பிரணவ மந்திரத்தினை உணர்த்தும் ஒரு தண்டினை அடிபாகமாக கொண்டு திரிசூலம் என்பது 3 தொழில்கள் உணர்த்தும். மானின் 4 கால்கள் 4 வேதங்களை உணர்த்தும். பெருமானே, அதன் 2 முனைகளும் வில்லின் 2 கால்களாக இருக்கும் வண்ணம் வலிமை வாய்ந்த அம்பினை பொருத்தி அரக்கர்களை அழித்தாய். 5 புலன்களை அடக்கி மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் ஆகிய 4 அந்தக்கரணங்களையும் ஒருநிலைப்படுத்தி 3 குணங்களும் அற்றவராய் பிராணவாயுவினை மூலாதாரத்தில் அடக்கி ஒன்றிய மனத்துடன் தவயோகிகள் உன்னை புகழ்கின்றனர். அடுத்த 5 வரிகளுக்குடைய பொருள். இரு பிறப்பாளர்களாக தாங்கள் இருக்கும் தன்மையினை உணர்ந்து ஒன்றிய மனத்துடன் 3 வேளைகளிலும் கடமையை செய்து நான்மறை ஓதி 5 வகையான வேள்வியை செய்து முதல் எழுத்தாகிய பிரணவ மந்திரம் ஓதி பிரம்மபுரத்தை உறைவிடமாக கொண்டவனே. அடுத்த 5 வரிகளுக்கான பொருள். பெருமானே, நீ வண்டுகள் முரளும் வேணுபுரம் என்று அழைக்கப்படும் தலத்தை விரும்பி அமர்ந்து உள்ளாய். புகழியில் அமர்ந்த பெருமானே, பிரளய காலத்தில் வெள்ளத்தில் மூழ்காது நின்ற வெங்குரு என்று அழைக்கப்படும் தலத்தில் நீ விளங்குகின்றாய். வெள்ள நீரினாலும் மூழ்காது மேலே மிதந்த தோணிபுரம் என்ற தலத்தில் உரைகின்றாய். சங்கநிதி பதுமநிதி உடையது போன்ற அழியா செல்வச் சிறப்பினை உடைய பூந்தராய் என்ற தலத்தில் உரையும் பெருமானே, அடியார்கள் வேண்டும் வரத்தினை தரவல்ல சிரபுரம் என்று அழைக்கப்படும் தலத்தில் நீ உரைகின்றாய். அடுத்த 5 வரிகளுக்கான பொருள். திருமாலும் பிரம்மனும் உனது திருவடியையும் திருமுடியையும் அறியா
அறிய முடியா வண்ணம் நெருப்பு பிழம்பாக நின்றவனே, சண்பை என அழைக்கப்படும் தலத்தில் நீ விரும்பி அமர்ந்துள்ளாய். வேள்வியில் தேர்ந்த பராசர முனிவர் மீனவ பெண் மச்சகந்தியை புணர்ந்த தனது கொச்சையான கீழ்மை செயலால் விளைந்த பாவத்தை போக்கிக் கொள்ள உதவிய கொச்சைவயம் என்ற தலத்தில் உறையும் பெருமானே, கைலை மலையை பெயர்த்தெடுக்க முயன்ற ராவணனை தன் பெருவிரலால் அழுத்தி புரவம் என்ற தலத்தில் அமர்ந்த பெருமானே. அடுத்த 5 வரிகளுக்கான பொருள்: 5 எழுத்து மந்திரம் மற்றும் பிரணவ மந்திரங்களில் 6 மந்திர எழுத்துக்களாக உள்ளவனும், 4 வேதங்களாக இருப்பவனும், 3 காலங்களாக தோன்றுபவனும், சக்தியும் சிவவுமாக 2 உருவங்களாக காட்சி அளித்தாலும் முழுமுதல் கடவுளாகிய உன்னையே உணர்த்துகின்றது. குற்றங்கள் ஏதும் இல்லாத மறையவர் குடியில் வந்தவனும், கழுமலம் எனப்படும் தலத்தில் பிறந்தவனும், கவுனிய கோத்திரத்தின் வழியில் வந்தவனும் ஆகிய ஞானசம்பந்தர் இயற்றிய இந்த பாடலின் தன்மையை பெருமையை பிரம்ம கபாலத்தில் பிச்சை ஏற்று உணவு உட்கொள்ளும் பரமன் அறிவான். சீர்காழியின் 12 பெயர்களையும் சொல்வதால் விளையும் பயனையும் பெறுகின்றனர். திருஞான சம்பந்தர் திருவாடுதுறை தலத்திற்கு பல பதிகங்களை அருளினார். ஒரே நாளில் அனைத்து பதிகங்களை அறிய நேரம் போதாமையாக இருந்ததால் அவருடைய தந்தை சிவபாத இருதயர் வருந்தினார். அதனால் திருஞான சம்பந்தர் திருவெழுக்கூற்றிருக்கையை பாடினால் அனைத்து பதிகங்களையும் பாடியதற்கு ஒப்பாகும் என்று சொன்னதாக செவிவழி செய்தி உணர்த்துகின்றது. இதை கேட்டு சிவபாத இருதயர் இந்த பதிகத்தினை மிகவும் விரும்பி பாடினார் என்ற செய்தி செவிவழி செய்தியாக இருக்கின்றது. இப்பொழுது முதல் திருமுறையில் இருந்து திருஞான சம்பந்தர் பெருமான் அருளிய திருவெழுக்கூற்றிருக்கை என்கின்ற அற்புதமான ஒரு பதிகத்தை நாம் பயிற்சி பண்ண போகின்றோம். ஓருரு ஆயினை மானாங்காரத்து என்று தொடங்கும் இப்பதிகத்தின் உடைய பண் வியாழக்குறிஞ்சி, ராகம் சௌராஷ்டிரம். மிகவும் எளிதான ராகம். எந்த வயதினரும் விரைவில் பயிற்சி பண்ணக்கூடிய வகையில்தான் இந்த பதிகம் அமைந்திருக்கின்றது. இப்பொழுது இந்த பதிகத்தை நாம் பயிற்சி செய்யலாம். ஓருருவாயினை மானாங்காரத்து ஈரியல்பாய் ஒரு விண்முதல் பூதலம் ஒன்றிய இரு சுடர் உம்பர்கள் பிறவும் படைத்தளிப்பமும் மூர்த்திகள் ஆயினை இருவரோடொருவன் ஆகி நின்றனை ஓரால் நீழல் ஒண்கழல் இரண்டும் முப்பொழுதேத்திய நால்வர்க்கு ஒளி நேரே காட்டினை நாட்டம் மூன்றாக கோட்டினை இரு நதி அரவமோடு ஒரு மதி சூடினை ஒரு தாழீரையில் மூயிலை சூலம் நால்கான் மான்மரி ஐந்தலை அரவம் ஏந்தினை காய்ந்த நால்வாய் மும்மதத்து இரு கோட்டொரு கரி ஈடழி தூரித்தனை ஒரு தனு இரு கால் வளைய வாங்கி முப்புறத்தோடு நானிலம் மஞ்ச கொன்று தலத்துற அவுணரை அறுத்தனை ஐம்புலன்னாலாம் அந்த கரணம் முக்குணம் இருவழி ஒருங்கியவானோர் ஏத்த நின்றனை ஒருங்கிய மனத்தோடு இரு பிறப்போந்து முப்பொழுது குறை முடித்து
நான் மறை ஓதி ஐவகை வேள்வி அமைத்து ஆரங்கம் முதலெழுத்தோதி வரன்முறை பயின்று எழுவான் தனை வளர்க்கும் பிரமபுரம் பேணினை அறுபதமுரலும் பெணுபுறம் விரும்பினை இகலி அமைந்துணர் புகலி அமர்ந்தனை பொங்கு நாற்கடல் சூழ் வெங்குரு விளங்கினை பாணி மூவுலகும் புதைய மேல் மிதந்த தொணிபுறத்துறைந்தனை தொலையாயிரு நீதி வாய்ந்த பூந்தராய் ஏந்தனை வரபுறம் என்றுணர் சிறப்புறத்துறைந்தனை ஒரு மலை எடுத்த இரு திரள் அரக்கன் விரல் கெடுத்தருளினை புறவம் புரிந்தனை முன்னேர் துயின்றோன் நான் முகன் அறியா பண்பொடு நின்றனை சண்பை அமர்ந்தனை ஐயுறும் அமணரும் அறுவகை தேரரும் ஊழியும் உணரா காளி அமர்ந்தனை எச்சன் ஏழிசையோன் கொச்சையை மெச்சினை ஆறு பதமும் ஐந்தமர் கல்வியும் மறை முதல் நான்கும் மூன்று காலமும் தோன்ற நின்றனை இருமையின் ஒருமையும் ஒருமையின் பெருமையும் மறுவிலா மறையோர் கழுமல முதுபதி கவுனியன் கட்டுரை கழுமல முதுபதி கவுனியன் அறியும் அனைய தன்மையை ஆதலின் நின்னை நினைய வல்லவர் இல்லை நீள் நிலத்தே நினைய வல்லவர் இல்லை நீள் நிலத்தே நினைய வல்லவர் இல்லை நீள் நிலத்தே. திருச்சிற்றம்பலம். மிகவும் அற்புதமான இந்த பதிகத்தை நாம் பயிற்சி செய்து இறையருள் பெறுவோம். இந்த சிவாயம் சேனல்ல இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன்ல பல பதிகங்களை நம்ம பயிற்சி பண்ணலாம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.